ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அவளோட எதிர்பார்த்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஃப்ளாப் ஆக போகிறது உறுதியாகி போச்சு. ஏன்டா இதெல்லாம் அபசகுணமாக பேசுகிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8லேருந்து முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே, அந்த ப்ரோமோவிலே பாதி விஷயம் தெரிஞ்சு போச்சு. இவங்க ஏதோ வந்து குட்டையாக கிளப்ப போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து கமல் சார் இல்லை, ஏன்னா அவர் வந்து செம்மையாக பேசுவார், வேறு லெவலில் மேனேஜ் பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலையும் பரவாயில்லப்பா, அவரெல்லாம் என்ன விஜய் சேதுபதி தான் இருக்கார்ல, அவரெல்லாம் மாரல் ஸ்டோரிலாம் வேறு லெவலில் சொல்லுவார், கண்டஸ்டன்ட்லாம் வச்சு வறுத்தெடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியமும் இருந்துச்சு. ஆனால் ஒரே ப்ரோமோவை ஷூட் பண்ணி அதை கட் பண்ணி நாளாக வந்து போட்டாங்க பாருங்கள். அந்த இடத்துல பயங்கர வெக்ஸ் ஆகி போச்சு. இதை தாண்டி மேக்கிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோமோவில் என்ன தான் இருந்துச்சுன்னு தெரில, அந்த ப்ரோமோவுக்கு மேக்கிங் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டாங்க. சரி, அதையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணாங்க. ஆக்டர் விஜய் அவர்களை பற்றி பேசியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் சீசன் 8 இந்த ப்ரொமோஷன் வேலையெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த டெக்னிக்கல் டீம் எல்லாம் கழுவி ஊற்றுற லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் தாண்டி பிக் பாஸ் சீசன் 8 வந்து தொடங்க போகிறாங்கல்ல, அதாவது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி, அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கே ஒரு ஷோ வந்து பார்த்திங்கன்னா மாகாப்பா ஆனந்தும் குரேஷி இவங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாங்க. இன்னும் சில யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து மாகாப்பா ஆனந்த் வராரு, குரேஷி வராரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வீடியோ போட்டுருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஃபேக்கு, தயவுசெய்து அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்றத நான் வந்து சின்சியராக வந்து சொல்லிக்கிறேன். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான விஷயத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அந்த ஷோவில். அது என்ன அப்படின்னா, எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் சில பேர் வந்து உட்காந்துட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் ஒரு 10 பேரும், இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு 10 பேரும் வந்து உட்காந்துட்ருக்காங்க பொதுமக்கள்லேருந்து. நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே, அதுவும் சீசன் 8க்குள்ளே யாரை அனுப்பணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட விருப்பமான ஆள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வனிதாக்காவை அனுப்பணும்னு நினைக்கிறேன், வனிதாக்கா வீட்டில் இருக்கணும், நானும் வீட்டில் இருக்கணும், அதே வீட்டில் அப்போ பயங்கரமாக சண்டை போடுவோம் மாறி மாறி அப்படிங்கிற மாதிரி ஃபன்னாக ஜோனாக கொண்டு போனாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தால் செம்மையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லுது. இதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் ஃபன்னாக இருந்தாலும் கூட இவ்வளோ முட்டாள்தனமான சில பதில்கள்லாம் நீங்கள் சொல்லுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு உள்ள ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. ஏன்னா 200 கோடி வாங்கக்கூடிய ஒரு மனுஷன், அவரோட தகுதி தராதரம் அப்படின்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, அவரை பற்றி பெருசாக வந்து நம்ம புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பெருசாக எதுக்கு வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பெருசாக வரக்கூடிய ஆட்கள்லாம் என்னவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 or 2 படங்கள் வந்து நடிச்சிருப்பாங்க, இல்லை சீரியல்ஸ் வந்து நடிச்சிருப்பாங்க. அங்கேருந்து அவங்களுக்கு வந்து பெரிய க்ரோத் இருக்காது. அங்கேருந்து நம்ம க்ரோத் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட நம்ம போய் சேருவோம். அது மூலயமா நமக்கு ஒரு புகழ் கிடைக்கும், அது மூலயமா சில படங்கள் கிடைக்கும், அது மூலயமா நமக்கு வந்து க்ரோத் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் உள்ளே வராங்க. ஆனால் இவங்க வந்து விஜய் அவர்களே உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது எனக்கு தெரிலப்பா. அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறாரு, சீமான் அவர்கள் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் தான் ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ அவர் வந்து உள்ளே வர்றதுல எனக்கு புரியல. அவர் வந்து ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படையாக வந்து வெளியில் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு. உள்ளே வந்தும் அதை தான் வந்து பயங்கரமாக பேச போகிறாரு. அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அவருக்குன்னு ஒரு பெரும் கூட்டமே இருக்குது. அதை தாண்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இதெல்லாம் ஒரு ஆசையாக இருக்கலாம். பட் அது பொது விலையில் வந்து சொல்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்னா, பிக் பாஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ. அதுதான் முக்கியமான விஷயமே ஆக்சுவலாக சொல்ல போனால். அந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் அடுத்த அரசியல்வாதியாக ஆக போகிறாரு, சீமான் அவர்கள் அடுத்த அரசியல்வாதியாக அவரும் வந்து அரசியல்வாதியாக இருந்துகிட்ருக்காரு. ஸோ இவங்களெல்லாம் வந்து பொது வெளியில் வச்சு நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியமில் வச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதே மிகப்பெரிய தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்துக்கள். இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இன்னொரு தகவலும் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.